A shaft is a rotating machine element, usually circular in cross section, which is used to transmit power from one part to another, or from a machine which produces power to a machine which absorbs power. ஷாஃப்ட் மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ஒரு ஷாஃப்டில் ஒரு புள்ளியோ இல்லை வந்து ஒரு கியரையோ கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டரில் பவர், ரொட்டேட்டிங் பவர் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு மிஷினுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்படிங்கும்போது பை யூஸிங் ஷாஃப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரியா? What is torque? It can be defined as the twisting force acting on an object that results in a rotation. ஒரு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாஃப்டில் வந்து ட்விஸ்ட் ஆக மாதிரி முறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். ஷாஃப்டே மறுபடியும் முறுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அது வந்து நம்ம அந்த நிகழ்வுனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அந்த ட்விஸ்டிங் மூமெண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டார்க்கோட ஃபார்முலா 60 × P/2π/NT. லேட்டு டீனா என்ன, டார்க் இன் நியூட்டன் மீட்டர் ஆர் நியூட்டன் எம்எம். பிங்கிறது பவர் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே, வாட் ஆர் கிலோ வாட். ஸ்பீடுங்கிறது அடுத்து என், கேபிட்டல் என்னங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் இன் ஆர்பிஎம். ஓகே, யூனிட் 2 ஷாஃப்ட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் 1 பார்க்க போகிறோம். ஓகே, மொத்தம் நம்ம இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேஸ் பார்க்க போகிறோம். அந்த 4 கேஸில் கேஸ் 1 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு டார்க் ஒன்லி. ஓகே, ஒரு ஷாஃப்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது, ஓகே, ஷாஃப்ட் வந்து சம் ஸ்பீடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது டார்க் இன்டியூஸ் ஆகுது. டார்க் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா ட்விஸ்டிங் மூமெண்ட்னு கூட சொல்லலாம், முறுக்கப்படுகிறது. ஓகே, வந்து ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது. ஓகே, ஒரு ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி டார்க் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகே, நம்மளுக்கு அதில் என்னென்ன டேட்டாஸ் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, பவர் P = கேபிட்டல் P = பவர். ஓகே, இன் வாட் ஆர் கிலோ வாட். ஓகே, கிலோ வாட்டில் கொடுப்பாங்க, நம்ம வாட்டில் மாற்றிக்குவோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஓகே, பவருக்கு பேசிக் ஃபார்முலா முன்னே நான் அதில் காமிச்சேன். 2π/NT/60. N இஸ் த ஸ்பீடு, T இஸ் த டார்க் /60. இப்போ இந்த பவர் ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்மளுக்கு டார்க் கண்டுபிடிக்க முடியும். டீயை ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா டார்க்கோட ஃபார்முலா கிடச்சிடும். ஓகே, P × 60/2πN. எப்பயுமே இந்த டார்க் வேல்யூவில் நம்மளுக்கு பவர் வந்து வாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஸ்பீடு ஆர்பிஎத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து நியூட்டன் மீட்டர். ஓகே, சும்மா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஞாபகம் வச்சிங்க, அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, லெட் டீனா என்ன, டார்க். ஓகே, நியூட்டன் எம்எம். நம்ம ப்ராப்ளத்தில் வந்து நியூட்டன் எம்எம்மில் டார்க் வந்து யூனிட் இருக்கும். ஸ்பீடு அடுத்து N, கேபிட்டல் N, ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் இன் ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட். யூனிட் வந்து ஆர்பிஎம்மில் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு டார்க் ஒன்லி அப்படின்னா இதில் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பாருங்கள், கன்சிடர் சியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது டார்க்குக்கு ஃபார்முலா π/16 × இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் × d³. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் இந்த டியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள் 16 டிவைடில் இருக்கிறது அந்த சைடு போகுது, T × 16 மாறுது. ஓகே, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது பை சியர் ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே வருது, கீழே வருது.
இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவா மாறுது, அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ஓகே, இதுதான் வந்து டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகே, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. கேஸ் 1 அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த கேஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட டேட்டா வந்து பார்க்கணும், கிவன் டேட்டா. ஓகே, நம்ம கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, பவர் பி, பவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பிங்கிறது பவர் இன் வாட் ஆர் கிலோவாட், பவர், ஸ்பீடு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவர் ஃபார்முலா வச்சு டார்க் கண்டுபிடிக்கலாம். டார்க் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம், டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து கேஸ் 1. புரியுதுங்களா? கேஸ் 1 அப்படின்னாவே ஒரு ப்ராப்ளம் படிக்கும் போது ஸ்பீடு இருக்கும், பவர் இருக்கும். ஓகே, ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், டார்க் கண்டுபிடிக்கலாம்னு அர்த்தம். டார்க் கண்டுபிடிச்சி அது மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து கேஸ் 1. ஓகே, ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு டார்க் ஒன்லி. ஓகே, what is bending moment? Bending moment occurs when a force or load is applied at a given distance away from a point of reference, causing a bending effect. பெண்டிங் எஃபெக்ட் எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு புள்ளி இல்லை வந்து பார்த்திங்கன்னா கியர் அட்டாச் ஆகிருக்கலாம். அதோட வெயிட்னாலையும், ஓகே, இந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கறனாலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில இடத்துல வந்து ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆக பார்க்கும். ஏன்னா அந்த புள்ளியோட வெயிட்டு, அப்புறம் அந்த பெல்ட் வந்து அந்த புள்ளியை ரொட்டேட் பண்ண வைக்கிற அந்த ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸ்னாலையும் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆக பார்க்கும். தட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், 2 இடத்துல பாருங்கள் புள்ளி அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, அந்த புள்ளி வெயிட்னாலையும், ஓகே, அந்த புள்ளியை வந்து பெல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனாலையும் நம்மளுக்கு என்னாகும், ஒரு பர்டிகுலர் அந்த புள்ளி எங்கே உட்காந்துருக்கோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக பார்க்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல புள்ளி உட்காருதோ அந்த இடத்துல புள்ளியோட வெயிட்னாலையும் பெண்ட் ஆகும். ப்ளஸ் அந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸு, பவர் அந்த இடத்துல பெல்ட் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகிறனாலையும் நம்மளுக்கு என்ன ஆகுது, அங்கே பெண்டிங் மூமெண்ட் ஏற்படுது. கேஸ் 2 பார்க்க போகிறோம். ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு பெண்டிங் மூமெண்ட் ஒன்லி. ஓகே, இந்த ஷாஃப்டில் வந்து பெண்டிங் மூமெண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல லோடு ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது புள்ளி கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை கியர் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு பவர் வந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் ஏற்படும். சரி, ஓகே. ஒரு ப்ராப்ளத்தில் இந்த கேஸ் 2 இந்த மாதிரி பெண்டிங் மூமெண்ட் அந்த ஷாஃப்டில் ஏற்படுது அப்படிங்கும்போது அதில் டேட்டாஸ் பார்த்ததையுமே கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்கள், லோடு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் படிக்கும் போது அதில் லோடு, ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கேஸ் 2, ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு பெண்டிங் மூமெண்ட் ஒன்லி. சரி, ஓகே. இப்போ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும், லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் அக்கார்டிங் டு த டிஃப்ரெண்ட் கண்டிஷன். அந்த ஷாஃப்டில் லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அதுதான் இங்கே காமிச்சிருக்கோம். கேஸ் 2 வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஷாஃப்டில் சென்டராக ஆக்ட் ஆகுது லோடு. ஓகே, லோடு ஆக்டிங் ஆன் சென்டரில் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், லென்த் ஆஃப் த ஷாஃப்ட், லோடு ஆக்டிங் ஆன் எ சென்டர் பி இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிடும். இந்த கண்டிஷன் எப்படி, லோடு வந்து ஷாஃப்டோட சென்டரில் ஆக்ட் ஆச்சுன்னா, எடுத்து லோடு ஆக்டிங் ஆன் நான் சென்டர், ஒரு ஷாஃப்ட் லென்த்தில் எங்கே வேணால் ஆக்ட் ஆகும் லோடு. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சைடு ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு சைடு பின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ஃபார்முலா, பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா எப்படி எழுதுகிறோம், லோட் இன்ட்டு ஏ டிஸ்டன்ஸ் இன்ட்டு பி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் எல். இந்த ஏவும் பியும் சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டல் எல்னு சொல்கிறோம். ஓகே, லோடு சென்டராக ஆக்ட் ஆகாமல் எங்கே வேணால் ஆக்ட் ஆகலாம்.
ஓகே, ஒரு சைடு ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு சைடு பின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே கூட ஆக்ட் ஆகலாம், இல்லை இங்கே கூட ஆக்ட் ஆகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கே ஆக்ட் ஆனாலும் இந்த லோடு ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு லெஃப்ட் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, ரைட் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, டோட்டல் லென்த் எவ்வளோ, இதுதான் நம்மளுக்கு தேவை. therefore load into a distance into b distance divided by a plus இது ரெண்டு ஏவும் பியும் ஆட் பண்ணால் எவ்வளோ லென்த் இருக்கும், டோட்டல் லென்த்து, அதுதான் எல். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு ஷாஃப்டில் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் சென்டரில் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி கேட்டாங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஓகே, அடுத்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், சேம் டூ லோடு சேம் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு லோடுமே சேமாக தான் இருக்கும். இப்போ 50 கிலோ நியூட்டன் இதுனா இதுவும் 50 கிலோ நியூட்டன் இது இருக்கும். லென்த்தும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 மீட்டர், இந்த சைடும் 2 மீட்டர் அப்படின்னு ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா P இன்ட்டு எல் நியூட்டன் எம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ப்ராப்ளம் கேட்போம். ஒன்று இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை நான் சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கன்சிடர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ பெண்டிங் மூமெண்ட் ஏற்படுறதுனால இதில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, π/32 இன்ட்டு d³ இன்ட்டு இன்டியூஸ்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு டிஏ ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இந்த டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் செகண்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் எல்லாமே டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் தான் கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ டி ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம். 32 டிவைடில் இருக்குது, அந்த சைடு வந்தால் மேலே மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுலாம் டிவைடுக்கு கீழே வந்துடும். ஓகே, இந்த பை இன்டியூஸ்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இந்த சைடு வரும்போது அலவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது ப்ராக்கெட்டில். ஓகே, அடுத்து இந்த க்யூப் வந்து வரும்போது தேர்ட் ரூட்டாக மாறுது. ஓகே, கேல்குலேட்டரில் போடும்போது இது கரெக்டாக போகணும், தேர்ட் ரூட் கரெக்டாக போகணும். ஓகே, இதுதான் வந்து கேஸ் 2. ஓகே, கேஸ் 2 அப்படிங்கிறது லோடு டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுனாவே அது கேஸ் 2. ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது கேஸ் 3. ஓகே, இந்த கேஸ் 3ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் கேஸ் 1 அண்டு கேஸ் 2. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். கேஸ் 3ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கேஸ் 1 அண்டு கேஸ் 2. ஓகே, நீங்கள் ப்ராப்ளத்தை படிக்கும் போது நீங்கள் அது வந்து கேஸ் 1ஆ கேஸ் 2ஆ கேஸ் 3ஆன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ கேஸ் 3னா எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து ட்விஸ்டிங் மூமெண்ட் டார்க்கும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும், எம்ங்கிறது பெண்டிங் மூமெண்ட். ஓகே, பெண்டிங் மூமெண்ட்டும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. ஓகே, பெண்டிங் மூமெண்ட்டும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓகே கேஸ் 3 அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்ளம் படித்ததையும் அதை வந்து எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்கு தான். பாருங்கள், ஒரு கிவன் டேட்டா எழுதும் போது ப்ராப்ளத்தில் ஓகே அதில் வந்து பவர் கொடுத்துருப்பாங்க, பவர் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்புறம் அதே ப்ராப்ளத்தில் லோடு கொடுத்துருப்பாங்க, அதே ப்ராப்ளத்தில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லோடு எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, பியரிங்லேருந்து ஷாஃப்டோட பியரிங்லேருந்து எந்த டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 2 டேட்டாவும் பார்த்தீங்கன்னா கேஸ் 1 இது எதுக்கு யூஸ் ஆகுது, டு ஃபைண்டு டார்க் கண்டுபிடிக்க நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தில் என்ன தேவை, ஸ்பீடு தேவை, அதே மாதிரி வேறு என்ன தேவை, பவர் தேவை. ஸ்பீடு பவர்லாம் தேவை டார்க் கண்டுபிடிக்க. ஸ்பீடு பவர் இருந்துச்சுன்னா அது வந்து டார்க் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா அந்த ஷாஃப்டில் வந்து டார்க் இன்டியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே ப்ராப்ளம் வந்து நம்ம அகெயின் வந்து கிவன் டேட்டாவில் லோடு கொடுத்துருக்குறாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் பெண்டிங் மூமெண்ட்டும் க்ரியேட் ஆகுது. ஓகே, பெண்டிங் மூமெண்ட்டும் க்ரியேட் ஆகுது. கேஸ் 2ல் பார்த்தோம், பெண்டிங் மூமெண்ட் க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலா, லோடு வந்து சென்ட்ரா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, லோடு வந்து நான் சென்ட்ரா ஆக்ட் ஆச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா. ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க.
கேஸ் 3ங்கும் போது எப்படி அந்த ப்ராப்ளத்தை படித்தா புரிஞ்சிக்கலாம்னா, அந்த ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டா நீங்கள் எழுதும் போது பவர் இருக்கும், ஸ்பீடு இருக்கும். இதை வச்சு நம்ம டார்க் கண்டுபிடிக்கலாம். லோடு டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து நம்ம பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போனா த காம்பினேஷன் ஆஃப் கேஸ் 1 அண்டு கேஸ் 2, காம்பினேஷன் ஆஃப் கேஸ் 1 அண்டு கேஸ் 2 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட் என்ன கண்டிஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து டார்க் கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த ரெண்டு கண்டுபிடிச்சதை வச்சு அடுத்து ஈக்குவலன்ட் டார்க், டிஇ, ஈக்குவலன்ட் டார்க். ஈக்குவலன்ட் டார்க்குக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா √m² + t². நீங்கள் கண்டுபிடிச்ச பெண்டிங் மூமெண்ட் ப்ளஸ் நீங்கள் கண்டுபிடிச்ச டார்க்கு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் டார்க் கிடைக்கும். ஓகே, ஈக்குவலன்ட் டார்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் எம்எம். ஓகே, இதுக்கு வந்து நியூட்டன் எம்எம் யூனிட். ஓகே, அடுத்து we know that shear stress கொடுத்துருந்தாங்கன்னா π/16 into d³ into shear stress is equal to equivalent torque. ஓகே, இப்போ d is equal to d ஒரு சைடு வச்சுக்கிறீங்க, மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறீங்க. 16 வந்து மேலே போய்டும், கீழே இருக்கிறனால மேலே போயிடுது. அடுத்து பை வந்து கீழே வந்துடும். அடுத்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ்ஸாக கீழே வந்துடுது. ஓகே, therefore d is equal to third root of equivalent torque into 16 divided by pi into allowable shear stress. ஓகே, ஒரு கேஸ் 3ன்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், டேட்டாஸில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ப்ராப்ளம் போடும்போது இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம், டார்க் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் வச்சு ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதே கேஸ் 3லே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ப்ராப்ளத்தில் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராப்ளத்தில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி நம்ம ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்டை எதாவது ஆட் பண்ணணும், ஈக்குவலன்ட் டார்க்கோட ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் கிடைச்சிரும். ஓகே, ப்ராப்ளத்தில் 2 ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தான் அப்படின்னா, சியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருந்தான் அப்படின்னா, சியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருந்தான்னா ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிச்சி, ஓகே, அதிலிருந்து டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறான். ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுக்குறான். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்படியோ ஒன்று கொடுக்குறான். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்ச பெண்டிங் மூமெண்ட் ஆக்டிங் ஆன் த ஷாஃப்ட்டையும் ஈக்குவலன்ட் டார்க்கையும் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி 2 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா நியூட்டன் எம்எம் தான் அதுக்கும் யூனிட். ஓகே, ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும், ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிரும். அப்புறம் அதுக்கு ஃபார்முலா π/32 இன்ட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு d³ is equal to ஈக்குவலன்ட் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, இப்போ டியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகே, 32 கீழே இருக்கிறனால மேலே வந்துடுது, மீதியெல்லாம் கீழே வந்துடும். ஓகே, இது இன்டியூஸ்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். ஓகே, இந்த க்யூப் வந்து தேர்ட் ரூட்டாக மாறும். ஓகே, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. கேஸ் 3ல் ஒரு ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி பவர் இருக்குது, ஸ்பீடு இருக்குது, லோடு இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சியர் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும், டார்க் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கிறோம், ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அந்த ஈக்குவலன்ட் டார்க் வச்சு ஒரு டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வச்சு இன்னொரு டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ப்ராப்ளத்தில் 2 டயமீட்டரில் எந்த டயமீட்டர் அதிகமாக வருதோ அதுதான் ரிசல்ட்டாக எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராப்ளத்தில் ரெண்டுமே கன்சிடர் பண்ணி பார்க்குறோம். சியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் கன்சிடர் பண்ணி பார்க்குறோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் கன்சிடர் பண்ணி பார்க்குறோம். அந்த 2 ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூலையும் டயமீட்டர் எது அதிகமாக வருதோ டிசைனில் அந்த டயமீட்டர் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணணும். சரியா?
பாருங்கள், இந்த பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.21ல் டிசைன் டேட்டா பிஎஸ்ஜி டெக். ஓகே, டேட்டா புக்கில் 7.21ல் நம்மளுக்கு இந்த கேபிகேடி. ஓகே, கேபிங்கிறது கம்பைன்டு ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டர். ஓகே, கேட்டினாலும் கம்பைன்ட் ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டர். இதுதான் வந்து நம்மளுக்கு கேபினா பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்து. ஓகே, கம்பைன்டு ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டர். கேடினா டார்க்கை பொறுத்து கம்பைன்டு ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டர். கேபி கேடி பாருங்கள், டேட்டா புக்கில் 7.21ல் அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு. ஓகே, நம்ம ப்ராப்ளம் எல்லாமே ரிவால்விங் ஷாஃப்ட், ஸ்டேஷ்னரி ஷாஃப்ட். ஷாஃப்ட்டு வந்து ஒரு ரொட்டேட் ஆகாதையும் நம்ம டிசைன் பண்ணலாம், ரொட்டேட் ஆகிற மாதிரியும் டிசைன் பண்ணலாம். நம்மளுது வந்து எப்பவுமே ரிவால்விங் ஷாஃப்ட் தான் வரும். ஓகே, இப்போ அப்படின்னு பார்க்கும்போது கேபி கேடி வேல்யூ வந்து நம்மளுக்கு இதில் தான் கிராஜுவலி லோடிங், மைனர் ஷாக் லோடு, ஹெவி ஷாக் லோடு. ப்ராப்ளத்தில் ஏதாச்சும் இந்த வேர்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேபி கேடி வேல்யூ எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து நாமளே அசியூம் பண்ணி எது மூணில் எதுனாலும் அசியூம் பண்ணுறதை எழுதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது வந்து டேட்டா புக்லேயே நம்மளுக்கு இந்த கேபி கேடி, ஓகே, கம்பைன்ட் ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வரும். ஓகே, கேஸ் 3யோட ப்ளஸ் இதுவும் ஆட் ஆச்சு, கேபி கேடி ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேஸ் 4 அப்படின்னு அர்த்தம். கேஸ் 4 பார்க்குறோம். ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு போத் டார்க் அண்டு பெண்டிங் மூமெண்ட் வித் ஷாக் அண்டு ஃபெட்டிக் ஃபேக்டர். ஓகே, ஷாக் அண்டு ஃபெட்டிக் ஃபேக்டர் தட் இஸ் கேபி கேடி. இது வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஒரு இதில் ஷாஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்டிங் மூமெண்ட்டும் இருக்கும், டார்க் ட்விஸ்டிங் மூமெண்ட்டும் இருக்கும், அதோட சேர்த்து இந்த கேபி கேடி ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டரும் இருக்கும். இப்போ கிவன் டேட்டா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பவர் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டார்க் கண்டுபிடிப்போம். லோடு, டிஸ்டன்ஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, இது வரலும் பார்த்தீங்கன்னா கேஸ் 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கேபி கேடி. கேபினா பெண்டிங் ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டர். டிங்கிறது கேடிங்கிறது டார்க்கோட ஷாக் அண்டு ஃபெட்டிக் ஃபேக்டர். இந்த கேபி கேடி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. கொடுத்துருந்தாங்களா அந்த வேல்யூவே கேபி கேடி எடுத்துக்கலாம். கன்சிடர் பண்ணினாங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக்கில் 7.21ல் இந்த கேபி கேடி வேல்யூ அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த கேபி கேடியோட இந்த ஷாக் அண்ட் ஃபெட்டிக் ஃபேக்டரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம்னா அதுதான் வந்து கேஸ் 4. ஓகே, அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுவோம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்கலாம், இல்லை லோடு சென்டர் ஆக்ட் ஆகலாம். அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். லோடு சென்டர் ஆக்ட் ஆகலாம், இல்லை லோடு வந்து நான் சென்டர் ஆக்ட் ஆகலாம், இல்லை ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மாதிரி இருக்கலாம். அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிக்கிறோம். டார்க் கண்டுபிடிக்க ஃபார்முலாவும் நம்ம பார்த்தாச்சு. இந்த 2 வேல்யூ. அடுத்து ஈக்குவலண்ட் டார்க் கண்டுபிடிக்கிறோம். இந்த கேபி கேடி வரனால ஈக்குவலண்ட் டார்க்கோட ஃபார்முலா எப்படி மாறுது, பெண்டிங் மூமெண்ட் இன்ட்டு கேபி தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டார்க் இன்ட்டு கேடி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறுது. ஓகே, கேடி தி ஹோல் ஸ்கொயர் மாறுது. இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான். ஓகே, π/16 இன்ட்டு dq இன்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் டார்க்கு. ஈக்குவலண்ட் டார்க் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டி ஒரு சைடு வச்சுக்கிட்டு தேர்ட் ரூட் ஆஃப் ஈக்குவலண்ட் டார்க் இன்ட்டு 16 டிவைட் பை π இன்ட்டு அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதே ப்ராப்ளத்தில் வந்து கன்சிடர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் எம்இ. ஓகே, அப்படிங்கும்போது பெண்டிங் மூமெண்ட் இன்ட்டு கேபி ப்ளஸ் டார்க் இன்ட்டு கேடி டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், we know that π/32 into bending stress, induced bending stress into diameter cube is equal to equivalent bending moment. Therefore d is equal to third root of equivalent bending moment into 32 divided by π into allowable bending stress. Okay.